பயப்பட வேணாம், நான் தான். ஏன் லைட் போட்ட வண்டியில் நைட்டு வண்டி என்னன்னு தெரியல, நைட்டி வண்டி என்னதான். என்ன நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேரை கூப்பிட்டீங்க? எனக்கு தெரியாது. சாப்பாடு பத்துமோ இல்லையோ? போலீஸையும் கூப்பிட்டுருக்கியா ஃபங்க்ஷனுக்கு? பாஸ்கர் இங்கல்ல? இல்லை சார், உக்காருங்க, சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு. சார் ஆட்டோ அங்கே தான் நிற்கிது. ஏன் போலீஸுக்கு பின்னாடி போகிறாங்க? 2 பெக்கு போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்கலாமா? கடவுளை, இங்கேருந்து முதல்ல போகணும். சார், நான் சமயக்காரன், உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். சார் எடுங்க. நிறுத்துங்க. என்னடா அண்ணா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ அங்கே போவேணா? அப்புறம் அங்கே தங்கண்ணாவோட ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. வண்டியை மாத்திக்கலாம். வண்டி மட்டும் இல்ல, அண்ணா ஒளிஞ்சுக்கோங்க. அவர் கையில கிடைச்சா நல்ல அடி கிடைக்கும். ஆமா, அவனுங்க அடிக்கிற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். முதல்ல இது பிடி. செகண்ட் கியர்ல போயிடு. நேரா எடுத்து போய் கார் ஷெட்ல போடு. இல்ல அங்க வேணாம். ஒண்ணு பண்ண, எடுத்துட்டு போய் சர்ச்சுக்கு பின்னாடி போட்டுரு. அப்புறம் சாவியை வீட்டுல கொடு. பாத்துடா, போய் மாட்டிக்கினா என்னால கூட்டு வர முடியாதுடா. அண்ணா, ஆசீர்வாதப்படுங்க. போய் தொலை போடா. இப்போதான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், அதுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார் போல. பென்னி, என்ன வேட்டம் இது? பென்னி, டேய் பென்னி, எங்கடா போன? யாரும் இல்லையா இங்க? பென்னி, பயப்பட வேணாம், நான் தான். ஏமா பென்னி இல்ல? அவரு இங்க இல்லையே. அப்படியா? சாயங்காலம் தங்க அண்ணாவோட ஆட்டோல ஏறி போனாரு. அங்கதானே வரேன்னு சொன்னாரு. ஓ, என்ன ஏதாவது பிரச்சனையா? அம்மா சின்ன இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டான்? யாராவது இருக்கீங்களா? சார், சும்மா தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு. என்ன? நான் இப்போ வந்துடுவேன். நீ கதவை பூட்டிட்டு படுத்துக்கோ. சரண்டர் ஆகிறதுக்கு இந்த பாஸ்கருக்கு பயம்லாம் கிடையாது. ஆனால் என்ன பிடிக்க இந்த 3 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தானே. டெல்லியிலேருந்து வரணும். வர வைப்பேன்.
பாபு அண்ணா ஆ கொஞ்ச நாளைக்கு வெட்ட வேண்டாம் சரியா? நேத்து முந்தா நாள் ஷீட் எல்லாம் இப்பவும் இங்கே தான் இருக்கு. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். ஆ இல்லைனாலும் 2 நாளைக்கு வேலை இருக்காது. மரம் இல்லாம காஞ்சிருச்சு. ஆ நிப்பாடு இங்கே தான். ஐயோ கடவுளே, அப்பா. கொஞ்சம் இருப்பா. ஆமா என்னம்மா எங்கேயா வெளியே போறியா? அதெல்லாம் இல்லப்பா. இல்லை சாரியெல்லாம் கட்டியிருக்கியா அதனால கேட்டேன். இங்க பாருங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஐயோ நான் கடவுளே, உள்ள போறாரு. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த ஃபாரஸ்ட்காரன் கேஸ் எல்லாம் என்ன ஆகும்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பரதேசி கூட தேவையில்லாமல் சுற்றுறதுனால கடைசியாக வெட்சாமத்தில் வேட்டு ஒரு வேட்டைக்காரன். அது எப்படி அப்பாவோட பெரிய ஆள் அவன், ஒரு வேட்டைக்காரன். அவன் மறைஞ்சிருக்கிற இடம்லாம் ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும். தலையில் கையில் செலவுக்கு பணம் இருக்கா? இந்த இது வச்சுக்க. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோதான் கிடைக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கோர்ட்டுக்கு போகாட்டியோ உங்கள் மூத்த பையன் வக்கீல் அளந்து நல்லதாக போச்சு. கடவுளே காப்பாத்து. தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. கோப்பம் போயிட்டானா? என்ன? இல்ல உங்க அப்பா போயிட்டாரா? வக்கீல் மருமகனை பார்த்துட்டு வந்துருவாரு. இதுக்கப்புறம் வருவாரா? அவரை ஏதாவது பண்ணிடுவாங்களா? சேச்சா எதுக்கு? இந்த ஃபாரஸ்ட் கேஸோட நல்ல விஷயமே அதான். ஜாலியாக இருக்கும். என் மேலே எவ்வளோ கேஸ் இருக்கு? ஆமாம், வீட்டில் சாரி தான் போடுவியா? ஆனால் நேற்று ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல. அட நான் தான் சொல்கிறேன்ல, சும்மா தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். இப்போதான் என் விசாரணை நான் ரெடி பண்ணி தரேன். ஐயோ. அப்புறம் இதெல்லாம் ஒரு கடவுளோட விளையாட்டுன்னு எனக்கு தோணுது. என்னது? இல்லை, நான் காட்டுக்குள்ளே போய் ஒரு காட்டெருமையை போடுறதுக்கும் எனக்கு பதிலாக அந்த கேஸில் ஏன் ஆக்சுவலாக அவரோட ஹஸ்பண்ட் உள்ளே போகிறதும் அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தானே, நானே கரெக்டு தானே. உங்களோட ஃப்ரெண்ட் ஆனதுனால தான் அவரும் மாட்டிக்கிட்டாரு. பெனி என்னோட நல்ல நண்பன், கண்டிப்பாக போட்டு கொடுக்க மாட்டான். பாஸ்கர் சார், பாஸ்கர். கொன்னதும் வெட்டதும் எல்லாம் பாஸ்கர் தான். துப்பாக்கி அவனது தான். என்ன டேஸ்ட். இந்த வீரமான செயலை நான் தான் பண்ணனாலும் பரவாயில்ல, கிரெடிட் அவன் வச்சுக்கிட்டோம். நீங்க இன்னமும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. முன்னாடி இதே மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. லவ் பண்ணுறவங்களுக்கு கடைசியில் கிடைக்கிற அந்த பேர் தான் புழுவாண்டி. கல்ஃப்காரனையும் கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறமும் டைம் இருக்கு. கல்ஃப்காரனை பார்த்து நான் மயங்கிட்டு ஒன்றும் இல்லை. யார் முதல்ல கல்யாணம் பண்ணாங்க? நானா? அது நான் தான். இப்போ சொல்ல வந்தா இதுவும் காக்கி தான், ஆனால் போலீஸ் இல்லை. அப்போ எப்படி ஜார்ஜ் மற்ற விஷயங்கள்லாம்? நகையும் இடமும் வாங்கி கல்யாணம் பண்ணுற ஆளெல்லாம் நான் இல்லை. அப்படியே அனுப்பி வச்சாலும் எனக்கு சம்மதம். அப்படித்தானடா? வேற என்ன சொல்றதே? ஜார்ஜ் அண்ணா பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் வேண்டாம். அது வந்து இப்போ அவங்க 2 பேருக்கும் எதுவும் பேசணும்னா? ஆமாம் இருக்கும்ல, புது உலகம்ல இருக்கும்ல. என்ன பண்ணுறது, அதெல்லாம் தேவைப்படாது. அதெல்லாம் நம்ம பெரியவங்களாம் முடிவு பண்ண வேண்டியது. எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசினாலும் சரி சுற்றினாலும் சரி எனக்கு சம்மதம். என்ன நான் சொல்கிறது? ஆமாம் கண்டிப்பாக. அதான நம்ம பெருமை. விரதம் முடியவும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன? ஓ அப்போ சரி, இதுக்கு மேலேயும் ஏன் லேட் பண்ணோம்? என்ன சரிதானே? எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நாங்கள் கிளம்புறோம். வரவா? நல்லது, வரோம். என்னடா இன்னும் அங்கே உட்காந்துருக்க? வாடா. காணாத கண்ட மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். விளையாட திரும்ப மாட்டேங்குது. அதெல்லாம் அவன் சொல்லித் தரலையே. மரத்தில் ஏதாவது மாட்டிக்கிட்டாரா? எனக்கு மரம் ஏற தெரியாது. அப்பா சரிங்க. பொறுமையா அங்கே நிப்பாட்டுங்க. பாத்தியா, உனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது இல்லை. எடுத்துக்கலாம் வாங்க. சாரி, மன்னிச்சிடு. வாயா. இங்கே வேணாம், அங்கே போகலாமா? சரி எல்லாருக்கும் நல்லா பண்ண வேண்டியதாக இருக்கு. சொப்பு வந்துச்சு. நீங்கள் வச்சுக்கோ, நீ விளம்பரம் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். மதியத்துக்குள்ளே இது வேணும் எனக்கு. கோழி பிரியாணி பண்ணணும்னா. சரி வா. ஓகே ஓகே ஓகே. ஹலோ சரவணா. ஆமாம்,
மட்டன் தான். நீ வேணா பாரு, இந்த ஒர்க்கோட கூட நம்ம நிலைமை மாறிடும். ஏய் என்ன சொல்ற? மட்டன் பிரியாணியில் மட்டன் போடாமல் சிக்கனா போடுவாங்க. பார்த்து ஆமாம் ஆமாம் பார்த்து சொல்லு. அப்படிதான் பார்த்து வாங்க இனிமேதான். சேஃப் தான். ஆமாம் ஆமாம் பசங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அண்ணா கொஞ்சம் தள்ளுறீங்களா? நீ வந்து பாரு, மட்டன் தான். நீ வந்து சாப்பிட்டு போ. ஆ ஐயோ அது இல்லை, படகை கொஞ்சம் தள்ளி தருவீங்கன்னு தான். இவ்வளோ காஸ்ட்லியாக நான் செருப்பு போட்டிருக்கேன். நீ தள்ளுன்னு சொன்ன உடனே நான் சகதியில் வந்து தள்ளணும், அதானே? ஆமாம் மட்டன் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் தான் சமைக்கிறாங்கன்னு. கரெக்டாக செட் பண்ணலாம். அதான் இருந்தாலும் நம்ம சமைக்கிற டேய், இங்க வா. இல்ல. ஏன்னா அந்த ட்ரோன் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், நீ எங்கே போகிற? அந்த பாஸ்கர் வீட்டு ஃபங்க்ஷனில் நீ தானே வீடியோ பிடிச்ச? ஆமாம் சார், ஷூட் அண்ட் ஷூட் கம்பெனி அலி அக்பர். முதல்ல வா. என்ன சார்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க எங்க பொண்ணுக்காக போட்டோ கூட்டு எடுக்க போங்க கொண்டு வந்த ஆளு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஒண்ணுமே அவனை பேச எங்க கூட்டு மாட்டீங்க. போறாங்க? அவனை விடுறதுக்கு 2 நாள் ஆகும். வேணா வேற ஆளை பாருங்க. எங்க போறாங்க? என்ன விட்டுட்டு போறாங்க? பார்த்து பார்த்து. இரு இரு, எனக்கும் ஒன்றும் புரியல. இரு. அப்பா அப்பா ஏய் ஏய் விக்கு. அதுல ஏண்டி கைய வச்ச? இதுதானே நீ டெலீட் ஆயிடுச்சுன்னு சொன்ன வீடியோ? சார் எடிட்டிங் முடியல சார், முடிஞ்சு பார்த்தா போதும். அதெல்லாம் தேவையில்லடா. யோ சீக்கிரம் வாயா, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லு. ஒருத்தரா பார்த்து கரெக்டாக அட்ரஸ் சொல்லுங்கய்யா. சரி சார், இது 100 நாள் வேலைக்கு போகிற தங்கம்மா. சார் நல்லாவே தெரியும். என்ன சார்? அவன் யாருன்னு சொல்லியா. இவன் யார் இது? இது பாஸ்கரோட இந்த ஆள் தான் சார். எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம் சார். நான் இந்த ஆள்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் சார், ஆனால் இந்த ஆள் அனுமதிக்கவே இல்லை சார். என்ன சார்? என்ன இது யாரு? இது அந்த பாஸ்கரோட மச்சான் சார். நல்ல மனுஷன்டா. ஃபோட்டோ கேட்டு மாலை போட்டு வைக்கிறேன் அப்படின்னா பேப்பரில் கூட உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ. அன்னைக்கு விருந்து சாப்பிட்டவங்களோட லிஸ்ட் எடுக்கிறேன் சார். சாப்பிட்டவன், சமைச்சவன், வாங்கினவன் எல்லாத்தையும் பிடிக்கணும். ஒருத்தரை கூட விடக்கூடாது சார். மினிசரி இல்லாமல் அது என்ன மினிசரி? சார் அவனை போய் பிடிக்க பாருங்க. ஒருத்தரையும் சும்மா விடக்கூடாது. டேய், தப்பு என்னன்னு தெரியாம பண்ற தப்பை பத்தி தான் பேசுறாங்க. புரியல. அன்னைக்கு காட்டுக்குள்ள போய் மாடை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுருக்கானுங்க, அந்த கேஸை பத்தி தான். அம்மா என்ன சொன்னாரு? பெரிய சம்பவம். முதல் குற்றவாளி ஊரை விட்டலாம் ஒன்றும் பார்க்கல. எல்லாம் பேனிக்காக இருக்காங்க. மினிசரி பார்க்காம இவங்களே வச்சு அவங்கள வெளியே கொண்டு வர பார்க்கணும். எஸ் சார். காஃபி, சுக்கு காஃபி. உங்களுக்கு? வேண்டாம். அப்ப அவர் மட்டும் குடிச்சாரு? இந்த வேண்டாம் போங்க. அவரை பார்த்துட்டு தான் போகணும்னா இப்படியே உட்கார வேண்டியதுதான். 2 நாள் ஆச்சு இங்கேருந்து போய். இப்போ வந்தா கூட நான் ரேஷன் கடைக்கு அனுப்பிடுவேன். வீட்டில் ஒரு பொருள் இல்லை சார். அம்மா என்ன எப்படி சொல்றாங்க? இங்கே ஒன்றும் இல்லை சார். அதைத்தானே நானும் சொன்னேன். சாரி சார். அவன் வரும்போது சொல்லு, நாங்க இங்கே தான் இருக்கோன்னு. எனக்கும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அப்புறம் சொல்றேன். நானும் டிஎஃப்ஓ பார்க்கறதுக்கு வரேன். எனக்கும் சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு.